Wishing you all a very happy day, teachers. எண்ணம் எழுத்துமுடைய டேர்ம் 3 ட்ரைனிங்கை இப்போ இந்த யூடியூப் சேனல் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ட்ரைனிங் என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ we have got 6 sessions. THP ஒர்க் புக் உடைய ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். தென் FAQ questions என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூ மாதிரியான செட்டப்பில் பார்க்க போகிறோம். லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சர்வே பண்ணிக்கலாம். 4, 5, 6 செஷன்ஸ் மூணுமே நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பேசிஸில் இருக்க போகுது. ஸோ now we'll start with session 1. First we'll do an ice breaker. யூஸ்வலாக நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது ஒரு ஐஸ் பிரேக்கரோட தான் ஆரம்பிச்சிருப்போம். பட் திஸ் டைம் நம்ம ஐஸ் பிரேக்கர் இங்கே பண்ண முடியாது அப்படிங்கிறனால அந்த செஷனை இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் THBயில் புதுசாக என்ன ஆட்-ஆன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருஷம் ஒர்க் புக்கில் புதுசாக என்ன ஆட்-ஆன்ஸ் இருக்குங்கிறது அடுத்ததாக பார்க்க போகிறோம். தென் ஒரு டாக் ஷோ இருக்க போகுது. ஸோ ஒரு செலிப்ரிட்டியும் ஒரு பர்சன் இன்டர்வியூ பண்ணுற பர்சனும் வந்து கொஷின்ஸ் கேட்குற மாதிரி இந்த செஷன் பிளான் பண்ணப்பட்டிருந்தது. இப்போ அந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் ட்ரைனிங்கில் இல்லை அப்படிங்கிறனால நம்ம அதை ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனாக டிசைன் பண்ணி கொண்டு போயிடலாம். தென் கொடுத்துருக்குற THBயில் என்னென்ன LOs எல்லாம் ஃபோக்கஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ ஐஸ் பிரேக்கரில் என்ன இருந்தது அப்படிங்கிறத I'll just tell you. இப்போ நீங்களே அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆன்சர் அதுக்கு நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை சொல்லியும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களை பற்றி 5 விஷயங்கள் இப்போது. ஃபர்ஸ்ட், ஸ்கூல் படிக்கும்போது உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்டாக எது இருந்தது? எந்த கிளாஸ்லேருந்து அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது? தென் அந்த ஃபேவரட் சப்ஜெக்டில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் ஃபேவரட் சப்ஜெக்டாக இருந்தது அப்படின்னா எந்த இங்கிலீஷ் டீச்சர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தாங்க? ஏன் அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அந்த டீச்சர் மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஃபேவரட் டீச்சராக இருக்கீங்களா? இந்த 5 கொஷின்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கான்டம்ப்ளேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ யூ வில் நோ வெதர் யூ ஆர் such a teacher or not. Now we'll move into the session. டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் என்ன புது புது விஷயங்கள் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாகவே டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்க பண்ண வேண்டிய ஒர்க் புக் எக்ஸசைசஸ் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி ஸ்மால் குரூப்பாவோ லார்ஜ் குரூப்பாவோ இல்லை ஒரு சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டியாவோ இருக்கும். ஸோ ஒரு மாடியூலும் 4 நாளோ 5 நாளோ டிபெண்டிங் அப்பான் த கான்டென்ட் ஆஃப் த மாடியூல் அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இந்த டேர்மில் நம்ம 8 மாடியூல்ஸ் வச்சுருக்கோம். இந்த 8 மாடியூல்ஸுமே எவ்வளோ நாளைக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடியூல் ஃபுட் வி ஈட், அது 8 டேஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் 1 டே நாங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா மாடியூலுமே ப்ளஸ் 1 டே அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அது என்னன்னு பார்த்தோன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்படுற பஃபர் டே. ஸோ பஃபர் டே அப்படிங்கிறது நம்ம டேர்ம் 2லேயே கொடுத்துருந்தோம். ஸோ பஃபர் டேயில் எந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்களால் முடிக்க முடியலையோ அதை அன்னைக்கு பண்ணிக்கலாம். இல்லை பசங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் டீச்சர் அட்டானமியோடு அந்த டேயில் கொடுத்துக்கலாம். லோ பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ரெமிடியல் டீச்சரிங் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி கொடுத்துக்கிற 8 மாடியூலுக்குமே ஒரு பஃபர் டே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மாடியூல் டிரான்சாக்ஷன் டேஸ் 8 நாளாக இருக்கும். ஸோ இந்த 8 நாளில் ஃபர்ஸ்ட்டு 3 டேஸ் வந்து ரிவிஷனாகவும் அடுத்த 5 டேஸ் வந்து கான்டென்ட் டிரான்சாக்ஷனாகவும் இருக்கும். செகண்ட் மாடியூல் இஸ் மை கார்டன், அதுவும் 8 டேஸ்க்கு டிரான்சாக்ட் பண்ணுவீங்க. அந்த 8 டேஸில் யூ வில் பி டீச்சிங் அபவுட் நேம்ஸ் ஆஃப் ட்ரீஸ், நேம்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் ஆல்சோ. அடுத்த மாடியூல் அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ், தட் இஸ் ஃபார் 6 டேஸ். And people around us, it is for 7 days. Places around us, it is again for 7 days. Tools 5 days. Time and calendar 6 days. Water 6 days. போன வருஷம் டேர்ம் 3ல என்னெல்லாம் டாபிக் வச்சுருந்தோமோ அதே தான் இப்போவும் கவர் ஆகிருக்கு. பட் 1 டிஃப்ரென்ஸ், இந்த தடவை 2 விஷயங்கள் நம்ம புதுசாக இந்த டேர்ம் 3ல ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தோன்னா டூல்ஸ் இஸ் கிளாஸ் 3 கான்டென்ட். ஸோ அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த தடவை. பிசைட்ஸ் போன வருஷம் டே அண்ட் நைட் அப்படின்னு இருந்த டாபிக் தான் இந்த தடவை நம்ம டைம் அண்ட் கேலண்டர்னு மாற்றிருக்கோம். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டீச் தெம் அபவுட் நேம்ஸ் ஆஃப் மந்த்ஸ் ஆல்சோ அப்படிங்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆல் த 8 மாடியூல்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் தி THB. ஸோ புதுசாக என்னென்ன ஆட்-ஆன்ஸ் இந்த தடவை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டே கொடுத்துருக்கோம். பிசைட்ஸ் அசஸ்மெண்ட் வெக்காபுலரி, அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுங்க, அதை எம்ஃபசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு.
லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சான்ஸ் இந்த 2 விஷயங்களும் அனெக்சரில் இருக்குது. எப்படி இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்லைட் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ வாட் இஸ் திஸ் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஹெச்பியில் 8 days ஒரு மாடியூல் டிரான்சாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 1 day வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நடக்கும். ஸோ இது எந்த டேயில் வரும்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் 1க்கு ஒரு ஸ்டோரி நீங்கள் டே 1ல் நடத்தியிருக்கீங்க அப்படின்னா டே 2 ரீடிங் ரைட்டிங்காக இருக்கும். இட் மீன்ஸ் அந்த ஸ்டோரியை பசங்களை படிக்க வைக்க போகிறோம் ஆன் தட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் டே. ஸோ அந்த ஸ்டோரியை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி மூலியமாவோ இல்லை ஒரு ஸ்டோரி நரேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணியோ நடத்தி முடிச்சதுக்கு அடுத்த நாள் பசங்களுக்கு அந்த ஸ்டோரியை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி மூலியமாவோ இல்லை நரேஷன் டெக்னிக்கோ யூஸ் பண்ணி டிரான்சாக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸை அந்த ஸ்டோரி எடுத்து டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் டே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைடர் அண்ட் த டர்ட்டில் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி கிளாஸ் 2 டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டோரியை ஒரு மல்டி கிரேட்லேயோ மோனோ கிரேட் கிளாஸ் ரூம்லேயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி மூலியமாக டீச்சர் நடத்தி முடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டோரி வாசிக்கிறதுக்காக வேர்ட் கார்ட்ஸ், ஃப்ரேஸ் கார்ட்ஸ் அதெல்லாம் ரீட் பண்ண வச்சுட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணி ஸ்டோரி ரீட் பண்ணுறதுக்கான ஒரு டைமும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேயில் வேறு எந்த கான்டென்ட் டிரான்சாக்ஷனுமே இருக்காது. இந்த ஸ்டோரி ரீடிங் அண்ட் ரைட்டிங் மட்டும்தான் நடக்கும். ஓகே, அது கிளாஸ் 2 உடைய ஸ்டோரி. கிளாஸ் 2 பசங்க ரீட் பண்ணுவாங்க. கிளாஸ் 1 and 3 ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஷின் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த டேயில் கிளாஸ் 1 and 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் புக்கில் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கான எக்ஸசைசஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கி அந்த காப்பி ரைட்டிங் எக்ஸசைஸ் மட்டும்தான் செய்வாங்க. வேறு கான்டென்ட் டிரான்சாக்ஷன் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த காப்பி ரைட்டிங் எக்ஸசைஸும் பார்த்தோன்னா அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா சிம்பிள் சைட் வேர்ட்ஸ் எழுதுவாங்க. கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா சிம்பிள் பேசேஜ் எழுதுவாங்க. எதுக்காக இப்படி ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் அலோன் டே நம்ம ஒரு மாடியூலும் கொடுக்கணும்? இது நம்மளுக்கு அவசியமா அப்படின்னா எஸ். இயர் 1 பொறுத்த வரைக்கும் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் தான் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது நிறையவே நடந்திருக்கு. டேர்ம் 2 பொறுத்த வரைக்கும் we have started moving towards reading and writing. அதை எம்பசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸால் இப்போது சின்ன சின்ன வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், சிம்பிள் சென்டென்சஸ் அண்ட் சிம்பிள் பேசேஜஸை அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்களால வாசிக்க முடியுது. இதை வாசிக்க முடியுதுக்கான எல்லா இடமுமே அவங்களுக்கு ஒர்க் புக். ஸோ ஒர்க் புக் அப்படிங்கிறது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஸோ அந்த ஒர்க் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணதுனால இப்போ கான்ஃபிடென்ட்டாக வேர்ட்ஸோ பேசேஜஸோ சென்டென்சஸோ அவங்களால ரீட் பண்ண முடியும். இதே கான்ஃபிடென்ஸோட அவங்க டெக்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டோரியும் ரீட் பண்ணணும். ஸோ அதற்கான முயற்சி தான் இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் டே. ஸோ ரீடிங் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணி ஸ்டோரிஸ் ரீட் பண்ணும்போது தே வில் அக்வயர் இட். ஸோ ரைட்டிங் அப்படிங்கிறது காப்பி ரைட்டிங் எக்ஸசைசஸ் மூலிமா அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் டேவை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ரூம் டெமான்ஸ்ட்ரேஷன் யூடியூப்பில் தனி வீடியோவை அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆட் ஆன் என்னன்னு பார்த்தோன்னா அசஸ்மெண்ட் வெக்காபுலரி. வாட் இஸ் திஸ் அசஸ்மெண்ட் வெக்காபுலரி அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே தாங்களாக தான் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த கொஷின்ஸ் உடைய ஸ்டெம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், சூஸிங் பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிற அந்த ஸ்டெம்மை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா படித்து தெரிஞ்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கு அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அந்த ஸ்டெம்மில் வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அசஸ்மெண்ட் வெக்காபுலரின்னு சொல்கிறோம். அந்த அசஸ்மெண்ட் வெக்காபுலரியை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான் திஸ் அசஸ்மெண்ட் வெக்காபுலரி. ஸோ அசஸ்மெண்ட்டில் அவங்க பார்க்கக்கூடிய வேர்ட்ஸை சைட் வேர்ட்ஸாக டிஸ்பிளே பண்ண வச்சுட்டு அதை ரீட் பண்ண வச்சோன்னா ஒர்க் புக்கில் எக்ஸசைசஸ் பண்ணும் பொழுது அவங்களால அந்த ரூப்ரிக்ஸை படித்து மீன்ஸ் அந்த ஸ்டெம்மை படித்து புரிஞ்சுக்கிட்டு தாங்களாகவே எக்ஸசைசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது சான்ஸ். ஸோ ஏற்கனவே டெலிகிராம் மீட்டிங்கில் டீச்சர்ஸுடைய ஃபீட்பேக்கில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சான்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாடியூலும் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை எழுதி நாங்கள் டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு மாடியூலும் என்னென்ன சான்ட்டெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதோடைய கலெக்ஷன் டிஹெச்பியில் லாஸ்ட் பேஜஸில் அனெக்ஷரில் கொடுக்கப்பட்டிருக்கு. டீச்சர்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு பெரிய ஃபாண்ட்டாக இருக்காது. பிசைட்ஸ் அது வந்து விசிபிளாகவும் இருக்காது பசங்களுக்கு. ஸோ அதில் கொடுத்துருக்குற சான்ஸை நீங்கள் ஒரு சார்ட்டில் எழுதி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ பசங்க அதை பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஆர்டிகுலேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நடக்கும், ஸ்ட்ரக்சரையும் புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மாடியூல் கம்ப்ளீட்டாக நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கிரேடியண்ட்டாக ஒரு லெவலுக்கும் மூவ் ஆயிருக்கு, அரும்பு லெவலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதே மொட்டு லெவலுக்கு போகும்போது எவ்வளோ இருக்கும், மலருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து மாடியூல் வைஸ் பின்னாடி ஒரு அனெக்ஷரில் கொடுத்துருக்கு. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அ ரெடி ரெஃபரன்ஸ் ஃபார் டீச்சர்ஸ். ஸோ ஒரு செக்லிஸ்ட் தான் உங்களுக்கு இது. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் டீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், எதுவும் மிஸ் அவுட் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு செக்லிஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த அனெக்ஷர் கொடுக்கப்பட்டிருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ அகெயின் பிகாஸ் ஆஃப் த ஃபீட்பேக் given from the teachers in Telegram group. So now we'll just look into what are the new add-ons in workbooks. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் டே பற்றி நம்ம டிஹெச்பியில் என்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லி சொன்னோம். ஸோ பசங்க கிட்ட ஒர்க் புக்கில் அந்த ரீடிங் ரைட்டிங் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீடிங் அண்ட் ரைட்டிங் டே வரும்பொழுது எந்த கிளாஸ்க்கு ஸ்டோரி ரீடிங் இருக்குமோ அவங்க புக்கை ஓப்பன் பண்ணி ஸ்டோரி ரீட் பண்ணிப்பாங்க. எந்த கிளாஸ்க்கு ஸ்டோரி இல்லையோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் புக்கில் காப்பி ரைட்டிங் எக்ஸசைசஸ் இருக்கும். ஸோ அது கிரேடியண்ட்டாக எப்படி ஒரு கிளாஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கிறத நம்ம இங்கேயே பார்க்கலாம். அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேர்ட் லெவலில் இருக்கும், முட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கும், மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு பேசேஜாக இருக்கும். ஸோ பேசேஜ் வெறுமனே காப்பி ரைட்டிங்காக இல்லாமல் அதை படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ EVS கான்செப்ட்ஸ் இந்த டேர்மில் நம்ம என்ன இன்டகிரேட் பண்ணியிருக்கோங்கிறது இந்த ஸ்லைடில் பார்க்குறீங்க. கிளாஸ் 1 and 2 ரெண்டு பேருக்குமே டே அண்ட் நைட் அப்படிங்கிற கான்செப்ட் இன்டகிரேட் ஆகிருக்கு. கிளாஸ் 3க்கு அனிமல் லைஃப் அப்படிங்கிற லெசன், அனிமல்ஸ் அரவுண்டஸ் அப்படிங்கிற லெசனில் நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். So this is all the add-ons in workbook. Now we'll move on to the FAQs that you will have in the THB and workbook. So this is going to be a celebrity show. ஆனால் இப்போ அது மாதிரி நடக்காது அப்படிங்கிறதுனால we'll just have it as a question and answer session. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு கொஷின் பார்ப்பீங்க. அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. Then we will display the answer. Do you teach same structure for all levels of students? Okay. The answer என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கிரேடடாக கொடுக்கப்பட்டிருக்கு. மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அரும்பு அண்ட் மொட்டில் யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸை படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாகவும் அவங்க லெவலுக்கானதும் படிப்பாங்க. சேம் ஃபார் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க அரும்போட பிக்சர்ஸ் படிச்சுட்டு அவங்க மொட்டு லெவல் ஸ்ட்ரக்சர்ஸையும் படிப்பாங்க. தென் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ சேம் ஸ்ட்ரக்சர்ஸ் தான், பட் இட் இஸ் கிரேடியண்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த லெவலுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிட்டு போகும். ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். டேர்ம் 3 THBயில் புதுசாக இருக்கக்கூடிய 4 add-ons என்ன? வாட் ஆர் த 4 நியூ add-ons in டேர்ம் 3 THB? எஸ், ஸ்பெசிஃபிக் டே allotted ஃபார் ரீடிங் த ஸ்டோரி ஃப்ரம் டெக்ஸ்ட் புக் அண்ட் ப்ராக்டிஸிங் காப்பி ரைட்டிங். இது ஒன்று இருக்குது. ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு புது add-on இருக்குது. அசஸ்மெண்ட் வெக்காபுலரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட் அனெக்ஷரில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன சார்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற லிஸ்ட்டும் அனெக்ஷரில் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்ட் கொஸ்டின், கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரீடிங் அ ஸ்டோரி ஃப்ரம் their டெக்ஸ்ட் புக். வாட் வில் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் டூ அட் தட் டைம்? கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டெக்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணி டீச்சர் ஹெல்ப்போட ஸ்டோரி ரீட் பண்ணுவாங்க. அட் தட் டைம் கிளாஸ் 1 and கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி ரைட்டிங்கை அவங்க ஒர்க் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேர்ட் லெவலில் இருக்கும், கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்சஸ் லெவலில் இருக்கும். டிஹெச்பியில் கொடுக்கப்பட்டிருக்கிற ரீடிங் அண்ட் ரைட்டிங் இதனுடைய பர்பஸ் என்ன? ஸ்டோரியை நரேட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுவாங்க. ஒரு ஆக்டிவிட்டி மூலிமா நம்ம நரேட் பண்ணுறோம் இல்லை ஆக்டிவிட்டி மூலிமா சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ பேசுவாங்க. லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் அங்கே நடந்துருச்சு. ஸோ லேட்டர் ரீடிங் அண்ட் ரைட்டிங்கான ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ அவங்க ஸ்டோரிஸை கான்ஃபிடென்ட்டாக ரீட் பண்ணுறதுக்காக ஸ்டோரி ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேர்ட் கார்ட்ஸ், ஃப்ரேஸ் கார்ட்ஸ், சென்டென்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஸ்டோரியை டெக்ஸ்ட் புக்கில் ரீட் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டோரி ரீட் பண்ணும்போது டீச்சருடைய ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அவங்க ஹெல்ப்போடு ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி ரீடிங் ப்ராக்டிஸ் கிளாஸ் ரூமில் நடக்கும்போது டீச்சர் கண் பார்வையில் நடக்கும். டீச்சர் கேன் கரெக்ட் தெம் அண்ட் ஹெல்ப் தெம்.
ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஸ்டோரி நடத்தும் பொழுது இல்லை ஸ்டோரி படிக்க வச்சுட்டு இருக்கும் பொழுது கிளாஸ் 1 and 3 உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு காப்பி ரைட்டிங் எக்ஸசைசஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தே வில் பி என்கேஜ்ட் இன் காப்பி ரைட்டிங் எக்ஸசைசஸ். அது ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு இன்பில்ட்டான எக்ஸசைஸாக கிளாஸ் ரூம்லேயே நடக்கும். ஸோ வை டு வி நீட் சான்ஸ்? எதுக்காக சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு? சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். சென்டென்சஸை அப்ராப்ரியேட் ஸ்ட்ரெஸ் அண்ட் பாஸோட லேர்ன் பண்ண இந்த சான்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சான்ஸை ரிப்பீட் பண்ணும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ சான்ஸ் சொல்லும் போது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டே டு டே லைஃப்லையும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்க சான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்ட்ரக்சரையும் டீச்சர் வார்த்தையாக எங்கேயுமே கற்றுக் கொடுக்கவே இல்லை. சான்ட்டாக மட்டும்தான் பாடியிருப்பாங்க. லேட்டர் அந்த ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி வேறு வேர்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி டே டு டே லைஃப்பில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க யூஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறதுக்கு இந்த சான்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற ரீட் அண்ட் ரைட் எக்ஸசைசஸில் டீச்சர் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க? ஸோ யூ கேன் சி ரீட் அண்ட் ரைட் அப்படிங்கிறது கொட்டேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இட் மீன்ஸ் தட் இஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ். ஸோ ஜென்ரலாக எல்லா ஒர்க் புக் எக்ஸசைசஸுமே டீச்சர் கான்டென்ட் டிரான்சாக்ஷன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டி டைமில் பசங்க குரூப்ஸில் உட்காந்தோ இண்டிவிஜுவலாவோ தான் பண்ணுவாங்க. ஆனால் ரீட் அண்ட் ரைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற எக்ஸசைசஸை மட்டும் கிளாஸ் ரூம் டிரான்சாக்ஷன் அப்போவே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க வித் டீச்சர்ஸ் கைடன்ஸ். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற காப்பி ரைட்டிங் எக்ஸசைஸை எழுதுறதுக்கும் சரி அந்த ஸ்டோரியை படிக்கிறதுக்கும் சரி டீச்சர் ஹெல்ப்போட பசங்க படிப்பாங்க. வாட் யூ மீன் பை அசஸ்மெண்ட் வெக்காபுலரி? நம்ம ஏன் அதை டீச் பண்ணணும்? ஸோ ஒர்க் புக் எக்ஸசைசஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ்க்காக தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸசைஸில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத படித்து அவங்களா இண்டிபெண்ட்டாக பண்ணணும். ஸோ அதை பண்ணுறதுக்கு அந்த கொஷின் ஸ்டெம்மை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தாங்களே படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அசஸ்மெண்ட் வெக்காபுலரியை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த டிஹெச்பியில். ஸோ இந்த அசஸ்மெண்ட் வெக்காபுலரி வேர்ட்ஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒர்க் புக் எக்ஸசைசஸ் பண்ணும்போது டீச்சரை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே கான்ஃபிடென்ட்டாக ரீட் பண்ணி பண்ணுவாங்க. நாட் ஓன்லி ஒர்க் புக் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் வேறு எந்த இடத்துலையுமே எந்த கொஸ்டினையும் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு திஸ் அசஸ்மெண்ட் வெக்காபுலரி வில் டெஃபினெட்லி ஹெல்ப் தெம். ஸ்பீக் ஃபார் மினிட் எக்ஸசைசஸை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் லேர்னிங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது கரெக்டாக? கிவ் ரீசன்ஸ். நோ, அதை ஒரு ரோட் லேர்னிங்காக மனப்பாடம் பண்ணி வாசிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போகக்கூடாது. ஸ்பீக் ஃபார் அ மினிட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுடைய லாங்குவேஜ் லேர்னிங்கை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். எந்த அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம். பிசைட்ஸ் அவங்க பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸ்பீக் ஃபார் அ மினிட். ஸ்பீக் ஃபார் அ மினிட் ஃபுல்லாகவே நம்ம பசங்க அவங்களா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு பைஹார்ட் பண்ணி சொல்லக்கூடிய ரோட் லேர்னிங் கிடையாது. நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற ஸ்பீக் ஃபார் மினிட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எழுதி கொடுத்து ரீட் பண்ணுற எக்ஸசைஸாக மாற்றிட வேண்டாம். லெட் தம் ஸ்பீக் இட். ஒர்க் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற மை ஜேர்னல் எக்ஸசைசஸ்க்கு டீச்சர்ஸே ஆன்சர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஒரு சில இடத்துல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதை வெறும் காப்பி ரைட்டிங்காக மட்டுமே பார்க்குறாங்க. இஸ் இஸ் கரெக்ட்? கண்டிப்பாக கிடையாது. மை ஜேர்னல் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா திங்க் பண்ணி க்ரியேட்டிவாக எழுதுறதுக்காக தான். ஸோ கம்ப்ளீட் சென்டென்சஸ் அவங்களால எழுதி முடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் பாதி ஸ்கெஃபோல்ட் பண்ணி மீதியை மட்டும் டேஷில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேஷ் தான் அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ லெட் தட் பி தேர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ். அதை நம்ம எழுதி கொடுத்து அவங்க காப்பி ரைட்டிங் எக்ஸசைஸாக அதை மாற்றிட வேண்டாம். வாட் எவர் தே ரைட் லெட் தெம் ரைட் இட். அதில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸையும் பெருசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ண வேண்டாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருங்க. லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் கோ செக் த கரெக்ட் ஸ்பெல்லிங் அண்ட் தென் ரீரைட் இட். அவங்களுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஒர்க் புக்கில் கொடுத்துக்கிற எக்ஸசைசஸை ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம டைமை மேனேஜ் பண்ணிக்கலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் திஸ் ஒர்க் புக் எக்ஸசைசஸ். அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் அவங்க அந்த லெவல் பேஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறாங்க, மலர் ஸ்டூடெண்ட்ஸ் மலர் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா அவங்க கிரேட் லெவல் எக்ஸசைஸ் மட்டும் கிளாஸ் ரூமில் பண்ண வச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸசைசஸை ஹோம் ஒர்க்காக பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுக்கலாம்.
திஸ் இஸ் அகெயின் டீச்சர்ஸ் அட்டானமி தான். நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுக்கலாம், வேண்டான்னா தட்ஸ் ஓகே. ஓகே, நவ் நம்ம டிஹெச்பி என்ன ஆட் ஆன் பண்ணியிருந்தோம், ஒர்க் புக்கில் என்ன ஆட் ஆன் பண்ணியிருந்தோங்கிறத பார்த்துட்டோம். அது ஒரு FAQ மூலியமாகவும் இப்போ நீங்கள் எந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. ஸோ நவ் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் தி லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ லேர்னிங் அவுட்கம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாடியூலுக்கும் ஒரு லேர்னிங் அவுட்கம் இங்கே டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கும். அந்த லேர்னிங் அவுட்கம் அந்த ஸ்பெசிஃபிக் மாடியூலில் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அந்த லேர்னிங் அவுட்கம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் நீங்கள் டிஹெச்பி திருப்பி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் வேறு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் மாடியூல்ஸ் அண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ் டு பி எக்ஸ்ப்ளோர்ட் இன் தட் மாடியூல்ஸ். இட் டசன்ட் மீன் மாடியூல் 1ல் ரீட் லெவல் பேஸ்ட் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்சஸ் மட்டும்தான் லேர்னிங் அவுட்கமா? நோ, நாட் தட். நிறைய லேர்னிங் அவுட்கம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த லேர்னிங் அவுட்கம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த மாடியூலில் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாடியூலில் எப்படி நம்ம டிரான்சாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஸ்கிரைப் யூடியூப் சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித் திஸ் செஷன் 1 வில் கம் டு அன் எண்ட். செஷன் 2 இட்ஸ் கம்ப்ளீட் இன்ட்ராஸ்பெக்ஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செஷன் 2 பொறுத்த வரைக்கும் we will have an skill enrichment activity. ஸோ ஒரு ஸ்கில்லையும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்மளை பற்றி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கான ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் தான் இது. ஸோ இன்ட்ராஸ்பெக்ஷன், வாட் யூ மீன் பை திஸ் வேர்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன்? ஸோ இட் இஸ் அ சார்ட் ஆஃப் செல்ஃப் எக்ஸாமினேஷன். நம்மளே எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கிறோம். ஸோ இங்கே என்ன எக்ஸாமின் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங்குவேஜ் செல்ஃப் எக்ஸாமினேஷன். லாங்குவேஜில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் தான் அடுத்து வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் இருக்க போகுது. ஸோ வி ஆல் நோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்கில்ஸ் இருக்குது: லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ லிசனிங் ஸ்கில்லை அசஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இட் கேன் பி டன் ஒன்லி த்ரூ ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். அதனால வில் ஜஸ்ட் ஸ்கிப் வித் திஸ் லிசனிங் ஆக்டிவிட்டி அண்ட் டூ ஃபார் ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ நம்மளுடைய லாங்குவேஜ் பொட்டென்ஷியல்ஸ் ஒரு ஸ்கில்லையும் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். திஸ் இஸ் என்டையர்லி அ செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி. யூ ஜஸ்ட் see how far you can do with each skill. இப்போ ஸ்பீக்கிங் டாஸ்க், இங்கே ஒரு பிக்சர் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. 1 minute நீங்கள் உங்கள் வாட்சில் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்சர் பற்றி எவ்வளோ சென்டென்சஸ் 1 minute பேச முடியுமோ நீங்களே பேசி பாருங்கள். யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் டாக். 1 minute முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ப்ளே பண்ணி அடுத்த ஆக்டிவிட்டி என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு கீ செயின், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கீ செயின் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு ஒரு கீ செயின் கூட எடுத்து வச்சுட்டு அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசி பாருங்கள். திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் அன் ஆப்ஜெக்ட். அடுத்தது ஒரு டாபிக் பற்றி பேசுறது. ஸோ த டாபிக் இஸ் அ தேங்க்யூ நோட் ஃபார் த பர்சன் ஹூ இன்ஸ்பயர்ட் யூ. அது யாரானாலும் இருக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் டீச்சர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸாகவும் இருக்கலாம். அவங்கள பற்றி ஒரு நிமிஷம் பேசி பாருங்கள். நெக்ஸ்ட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கிராஃப் எதை பற்றி சொல்லுது, என்னெல்லாம் அந்த கிராஃபில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு 1 minute பேசி பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, a talk on train journeys. ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சுட்டு அழகாக ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் வரைஞ்சிக்கோங்க. வித் ஆல் ஃப்ரூட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், பிடிக்காத இதெல்லாம் இருக்குமோ எல்லாமே சேர்த்து வரைஞ்சிக்கலாம். லேட்டர் டாக் அபவுட் தட் ஃப்ரூட் பாஸ்கெட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே யூ கேன் see பேசி பாருங்கன்னு தான் சொன்னோம். ஸோ இட் இஸ் அபவுட் கம்ப்ளீட்லி ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி. இது எங்கேயுமே நீங்கள் எழுதி வச்சு பேசாதீங்க. உங்களுக்காக என்னென்ன சென்டென்ஸ் அதை பார்த்தா தோணுதோ அதை நீங்கள் பேசி பார்க்க போகிறீங்க. இப்போ வரக்கூடியது எல்லாமே ரீடிங் டாஸ்க். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 questions ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகிருக்கு. அதோடைய ஆன்சர்ஸ், அதுக்கு நீங்கள் questions ஃப்ரேம் பண்ணணும். அதோடைய ஆன்சர்ஸ் பக்கத்துலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு அதை பார்க்காம உங்களுக்கே questions ஃப்ரேம் பண்ண தெரியுதா அப்படின்னு பாருங்கள். ஃப்ரேம் பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற ஆன்சர்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். யூ கேன் ரீட் இட் அலவுட் டு சம்படி இஃப் பாசிபிள். தென் லைன் அண்ட் த மவுஸ் அப்படிங்கிற ஸ்டோரி அங்கே நரேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நரேஷனை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு யூ டேக் த ரோல் ஆஃப் அ லைன் அண்ட் அ மவுஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இட் லைக் அ டயலாகிக் ஸ்டோரி. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற நரேஷனை நீங்கள் ஒரு டயலாகாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் இஸ் வெதர் வேன் அப்படிங்கிறது வெதர் எந்த டைரெக்ஷனில் அடிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு apparatus. அது ரைட் சைட்லையும் இருக்கலாம், லெஃப்ட் சைட்லையும் அடிக்கலாம். ஈஸ்ட் டைரெக்ஷன்லையும் அடிக்கலாம், வெஸ்ட் டைரெக்ஷன்லையும் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை
வெதவேன் பண்ண போகிறோம். மீன்ஸ் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய குட் குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன, மெரிட்ஸ் எல்லாம் என்ன, அதில் இருக்கக்கூடிய நாட் குட் குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன, டிமெரிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்களா வாசிச்சு பார்க்க போறீங்க. எக்ஸசைஸ் நம்பர் 4 இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் த சென்டென்சஸ் வித் சேஞ்ச் இன் ஜெண்டர். ரைட் சைடில் கொடுத்துருக்கிற சென்டென்சஸில் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஜெண்டரை மேலாக இருந்தால் ஃபீமேலாகவும், ஃபீமேலாக இருந்தால் மேலாகவும் மாற்றி யூ வில் பி ரீடிங் இட் இன் தி அதர் ஜெண்டர். ஒரு எக்ஸாம்பிள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்களே பார்த்துக்கலாம். ஜெண்டர் சேஞ்ச் பண்ணும்போது அதோடைய ப்ரோனவுன்ஸும் சேர்த்து சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. லெஃப்ட் சைட் யூ ஹவ் காட் தி ஆன்சர்ஸ், யூ கேன் செக் இட். நெக்ஸ்ட் இஸ் டிக்டோகிளாஸ். இது ஆக்சுவலாக 2 பேர் இருந்தால் தான் செய்ய முடியும். ஜஸ்ட் see if you can practice this type of an exercise in your class. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 காலம்லேயும் ஒரே மாதிரியான சென்டென்சஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் டேஷஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸை பேக் டு பேக் உட்கார வச்சுக்கணும். முதுகு ஒட்டி உட்கார வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு பேப்பரும் இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு பேப்பரும் கொடுத்துடணும். மேக் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் இட். ஸோ ஒருத்தர் ரீட் பண்ணும்போது இன்னொருத்தர்கிட்ட என்ன வேர்டு மிஸ் ஆகுதுங்கிறத ஃபில் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க ரீட் பண்ணும்போது இவங்க கிட்ட என்ன வேர்டு மிஸ் ஆகுதுங்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க பேசேஜ் வந்து இட் இஸ் ஃபார் டீச்சர்ஸ். இந்த பேசேஜை கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. திஸ் அகெயின் ஒரு ரீடிங் அண்ட் லிசனிங்கான ஒரு எக்ஸசைஸ். சிம்பிள் சென்டென்சஸ் மூலமா இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அகெயின் இது நம்மளுடைய லிசனிங் ஸ்பீக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டாஸ்க் தான். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டைம் கிடைக்கும் போது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைசஸ் ரீட் அவுட் அண்ட் ரீட் இட் அலவுட் அப்படிங்கிறது. ஸோ நீ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேசேஜ் இருக்குது. அந்த பேசேஜ் ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி இருக்கும். அதை ரீட் பண்ணும்போது யூ கேன் see that அந்த பேசேஜஸ்க்கு ஒத்து வராத ஒரு சில சென்டென்சஸ் உள்ளே இருக்கும். அந்த சென்டென்சஸை எடுத்துட்டு ரீட் அவுட் பண்ணிட்டு தென் மீதி இருக்கிற கம்ப்ளீட் பேசேஜை நீங்கள் ரீட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ரீடிங் எக்ஸசைசஸ். அடுத்தது வில் கோ ஆன் டு ரைட்டிங் எக்ஸசைஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த பிக்சருக்கு ஒரு 10 சென்டென்சஸ் நீங்கள் எழுதி பாருங்கள். கீழே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை ஹிண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது யூ கேன் see a picture. ஒரு ஸ்டோரி லைன் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரி லைனை ரீட் பண்ணி பார்த்துட்டு பிக்சருக்கு தகுந்த மாதிரி யூ ஹாவ் டு பில்ட் இன் அ ஸ்டோரி. I went to a short trek with friends. I lost my way. Finally, I found a lonely hut in a jungle. Now you continue the story. Next task is create funny questions. ஒரு 10 கொஸ்டினாவது கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இது மாதிரி வேறு சில கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இஸ் parallel ரைட்டிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக்கில் இது மாதிரி நிறைய parallel ரைட்டிங் எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே பீகாக் பற்றி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு அதே மாதிரி வேற ஒரு பேர்ட் பற்றி ஒரு பேசேஜ் எழுதுங்க. அதர்வைஸ் முறுக்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு அதே மாதிரி வேறு ஒரு சேவரி, வேறு ஒரு ஸ்நாக் ஐட்டம் பற்றி இன்னொரு பேசேஜ் நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாஸ்க் இஸ் இந்த பிக்சருக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இஸ் ரைட்டிங் அ parallel போயம். மை மேங்கோ ட்ரீ அப்படிங்கிற டாப்பிக்கில் இங்கே ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியே நீங்கள் ஒரு வேற ஒரு ட்ரீ பற்றியோ இல்லை வேற ஒரு ஆப்ஜெக்ட் பற்றியோ இதை பற்றியாவது இன்னொரு போயம் இங்கே கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. So now we have done with 6 exercises each for reading, writing and speaking. இப்போ நீங்கள் ஒரு SWOT analysis பண்ணி பாருங்க. SWOT analysis is nothing but strength, weakness, opportunity and threat. நீங்கள் எந்த ஸ்கில்ல ரொம்ப ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக இருக்கீங்க, மீன்ஸ் எந்த ஸ்கில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறீங்க, எந்த ஸ்கில் உங்களுடைய வீக்னஸ்ன்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு, இந்த ஸ்கில்ல வீக்காக இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த தடையை களையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் என்டையர்லி அபவுட் தி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் தட் யூ பொசஸ். திஸ் இஸ் அகெயின் அ செல்ஃப் செக். நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செல்ஃப் செக் எக்ஸசைசஸ் தான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டெவலப் யோர் செல்ஃப், ஏதாவது ஒரு ஸ்கில் பர்டிகுலர் ஸ்கில்லை நீங்கள் வீக்காக இருக்கீங்க, இதில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே நிறைய வெப்சைட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். யூ கேன் கோ இன் ஃபார் தீஸ் வெப்சைட்ஸ். இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான். இது போக யூ காட் மல்டிபிள் நம்பர் ஆஃப் சோர்சஸ் அண்டர் இன்டர்நெட். யூ கேன் யூஸ் தட் அண்ட் டெவலப் த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் தட் யூ ஃபீல் யூ லேக் அ பிட் ஆர் யூ ஃபீல் தட் யூ வாண்ட் டு டெவலப் அ பிட். சாங்ஸுடைய வீடியோஸ் வந்து தனியாக ஒரு யூடியூப் சேனலில் டிஸ்பிளே பண்ணியிருக்கு.
You can go watch those songs for term 3. With this, our training comes to an end. Thank you very much, teachers. Hope you had a good time.